சோ இந்த இடத்துல நாங்கள் இந்த கேள்வி அதாவது ஹைலைட் பண்ணிருக்கிற கேள்வியை பார்க்க போறோம். உப வலையமைப்பொன்றின் முதலாவது இறுதி ஐபி முகவரிகள் முறையே 192, 168, 96. இது முதலாவது ஐபி அட்ரஸ் என்றும், அதுக்கு பிறகு தந்திருக்கிற இந்த 192, 168, 127, 255 இது இறுதி ஐபி முகவரி என்று தந்துட்டு இந்த உப வலையமைப்பின் துணை வலை மறைமுகம் என்ன, அதாவது சப்நெட் மாஸ்க் என்னன்னு கேட்டிருக்கேன். அப்ப இந்த கேள்வி நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி விடுவேன். இதுக்கு என்ன ஆன்சர் வர வேண்டும் சொல்லுவேன். இந்த கேள்வியை ட்ரை பண்ணிட்டு இதுக்கு பிறகு இருக்கிற இந்த 2வது கேள்வியை நீங்க ட்ரை பண்ண. நான் இதுல இருக்கிற எந்த ஒரு கேள்விக்கும் நம்பர் ஆர்டர் போடையில, பிகாஸ் நீங்க ஒரு ரேண்டமா செய்யறா கூட கேள்வி நம்பர் இல்லாமல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்து கொள்ளுங்க இந்த நம்பர். இப்படி முதலாவது இறுதி ஐபி அட்ரஸ் தந்தா நீங்க ஃபர்ஸ்டா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி மார்க் பண்ணி கொண்டு வரேன் பாருங்க பார்ப்போம். முதலாவதா நீங்க பார்க்க வேணும், இந்த முதலாவது அட்ரஸ்ல 192, 168 இருக்கு. இங்கேயும் 192, 168 இருக்கு. முதல் 2 ஆக்டெட்ஸ்லயுமே எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆக்டெட்ஸ் என்று சொல்ல வாரது 4 ஆக்டெட்ஸ் சேர்ந்து ஒரு ஐபி அட்ரஸ் உருவாகும். முதலாவது, 2வது, 3வது, 4வது. முதல் 2 ஆக்டெட்ஸ்லயும் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை, முதலாவதும் கடைசியும் ஐபி முகவரிகளை பொறுத்தவரை. அப்ப இந்த இடத்துல நீங்கள் முதலாவதையும் கடைசியையும் ஐபி அட்ரஸ் பைனரிக்கு சேஞ்ச் பண்ணீங்க, முதல் 2 ஆக்டெட்ஸையும் துவித வடிவத்திற்கு மாற்ற வேண்டிய தேவை இல்லை. இப்ப நான் இத பைனரி வடிவத்துக்கு மாத்த போறேன் பாருங்க பாப்போம். ஆரம்ப முகவரியை நான் எழுதி கொண்டு வர போறேன் 192, 168. எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. சோ நான் இதை பைனரிக்கு சேஞ்ச் பண்ண போறது இல்லை. ஆரம்ப முகவரி 96. 96 வேணுமெண்டா 128 தேவை இல்லை. 64, 32, 96. இனி 16, 8, 4, 2, 1. இதுதான் இந்த 96 என்ற இந்த ஐபி முகவரியின் பைனரி வடிவம். பிறகு 0 இருக்கிறபடியால உங்களுக்கு 8 தரவுமே 0 தான் வரப்போகுது. இதுவும் உங்களுக்கு ஒரு கிளியரான விஷயம். அப்ப இவ்வளவு நேரமா நான் இதுல மார்க் பண்ணி இருக்கிற இந்த ஐபி அட்ரஸ் ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸா இருக்கும். So first IP address of the subnet. Right. இப்ப நாங்க லாஸ்ட் ஐபி அட்ரஸ்க்கு வரோம். எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற இந்த லாஸ்ட் ஐபி அட்ரஸ் என்றதை பொறுத்த மட்டும் 192, 168 என்றதை நாங்க கன்வெர்ட் பண்ண வேண்டிய தேவை இல்லை. 127 தேவை என்று சொன்னா முதலாவதுல மட்டும் 0 போட்டுட்டு பின்னுக்கு இருக்கிற எல்லாருக்கும் 1 போட்டீங்களா ஓகே. தென் லாஸ்டா பின்னுக்கு இருக்கிற எல்லாமே 1, 1, 1 வந்தா தான் உங்களுக்கு 255 வரும். சோ இப்படி நீங்கள் ஃபர்ஸ்டா என்ன செய்ய வேணும், உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற இந்த ஐபி அட்ரஸ் நாங்கள் பைனரி வடிவத்துக்கு மாத்தணும். இந்த ஐடியா எல்லாருக்குமே கிளியரா. இதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் சொன்னால், எந்த இடத்தில முதலாவது இறுதி ஐபி அட்ரஸ்கள் மாற்றப்படுது என்று பார்க்கணும். ரஃபா நான் இதை மார்க் பண்ணி கொண்டு வரேன், உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து. முதலாவதா இருக்கிற இந்த 192, 192 எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இரண்டாவதா இருக்கிற 168, 168 அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இங்க இருக்கிற 00 இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதுக்கு பிறகு இருக்கிற இதுவும் 11 இங்கேயும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்ப ஆக மொத்தம் இந்த ஐபி அட்ரஸ் இவ்வளவு பகுதிகளை 2 ஐபி முகவரிகளும் சமனான ஐபி முகவரிகளாகத்தான் இருக்கு. இந்த லைனுக்கு பிறகு இருக்கிற இந்த ஐபி அட்ரஸ் என்றதுதான்
ஒன்றோடி ஒன்று வேறுபடுது. பாருங்க, இந்த லைனுக்கு இங்கால பார்த்தோம்னு சொன்னா எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. இந்த லைனுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் சேஞ்ச் ஆகும். அதுவும் இந்த லைனுக்கு பிறகு எங்களுக்கு இதுக்கு பிறகு இருக்க போற இந்த எல்லா இலக்கமும் பூஜ்ஜியமாகவும், இந்த லைனுக்கு பிறகு இருக்க போற எல்லாம் ஒன்றாகவும் காணும். எந்த இடத்துல ஐபி அட்ரஸ் வேறுபட ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு நிலையான கோடு ஒன்றை கீறிக்கொள்ள வேண்டும். நிலையான கோடு ஒன்று கீறுவீங்க. அதுக்கு பிறகு இந்த லைனுக்கு இங்கால எல்லாமே ஒன்றுக்களால பூரணப்படுத்தப்பட வேணும். இந்த லைனுக்கு இங்கால எல்லாமே பூஜ்ஜியங்களால பூரணப்படுத்தப்பட வேண்டும். லைனுக்கு இங்கால எல்லாம், அதாவது வலது பக்கம் பூஜ்ஜியத்தாலையும் இடது பக்கம் ஒன்றாலையும் பூரணப்படும். அப்படி ஃபில் பண்ணி கொண்டு வரைக்குள்ள உங்களுக்கு இந்த இரண்டு இலக்கங்களும் தசம வடிவத்தில 192 192. அப்ப இத பைனரிக்கு மாத்தினா 8 தானம் இருக்கு. 8 இடங்கள்லையும் 1 1 1 என்று ஃபில் பண்ணினா உங்களோட ஆன்சர் 255 என்று வரும். அதே மாதிரி தான் இரண்டாவதா இருக்கிற இந்த ஆக்டெட்டையும் நீங்க ஃபுல்லா எல்லாம் ஒன்றாலேயே ஃபில் பண்ணினா 255. இனி இந்த 3 இலக்கங்களையும் நீங்கள் ஒன்று ஃபில் பண்ணினா 224 என்று வரும். இங்கால எல்லாம் பூஜ்ஜியம், முதல் 3 3 224. கடைசியா உங்களுக்கு எல்லாமே பூஜ்ஜியம். ஆன்சர் பூஜ்ஜியம் என்று. அப்ப எங்களுக்கு தரப்பட்ட 2 ஐபி முகவரிகளையும் கருத்தில கொண்டு எந்த உபவலை மறைமுகம் பொருத்தமானது என்ற ஒரு கேள்வி கேட்பராக இருந்தார், சரியான விடியாக நாங்க தெரிவு செய்யக்கூடியது முதலாவது 255 255 224 0. முதலாவது கேள்வி உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வந்திருக்கும். சோ இந்த கேள்வி உங்களால ட்ரை பண்ணக்கூடிய மாதிரி இருந்தால் நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்காக இந்த கேள்வியை நான் தான் இதை நீங்களா ட்ரை பண்ணி என்ன விட வருதுன்னு சொல்லி எத்தனையாவது விட ஆன்சரா வரும்னு சொல்லியும் பாருங்க. டவுட்ஸ் இருந்தா எனக்கு வாட்டெவர் சோசியல் மீடியா, வாட்ஸ்அப், யூடியூப், வாட்டெவர் நீங்க ரிப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. இந்த ஆன்சர் நான் செக் பண்ணிக்கொள்ளுங்க. தென் இந்த டியூட்ல இருக்க போற மூன்றாவது கேள்விக்கு மூவ் பண்ணும். இப்படியான கேள்விகளும் உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல கேட்கலாம். ஒரு வலையமைப்பின் ஐபி முகவரி உங்களுக்கு தந்திருக்கு. இதுல இணைக்கப்படக்கூடிய அதிகூடிய உபவலைகளின் எண்ணிக்கை. அப்ப இப்படி ஒரு கேள்வி தரைகளை நீங்க கன்சிடர் பண்ண வேண்டியது, இது என்ன வகுப்புக்குரிய ஐபி அட்ரஸ்? இது ஒரு சி வகுப்புக்குரிய ஐபி அட்ரஸ். உங்களுக்கு கிளாஸஸ்ல டவுட்ஸ் இருந்தா என்ன கிளாஸ் ஏபிசி என்றதுல இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். அந்த ஃபோல்டர்ல டே 1 டே 2 வியூ பண்ணி அந்த டவுட்ஸை நீங்க கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க. சி கிளாஸ் ஐபி அட்ரஸ்ல உங்களுக்கு தந்த சப்நெட் மாஸ்க் பாத்தீங்கன்னா /28 /28 இந்த மீனிங் பாத்தீங்கன்னா 28 ஒன்றுக்கள் உங்கள்கிட்ட இருக்கு. அப்ப ஆரம்பத்துல உங்களுக்கு 8 தரம் ஒன்று போட்டீங்கன்னு சொன்னா 1 2 3 4 5 6 7 8 8 ஒன்றுகள் முடிஞ்சுது. அடுத்ததா ஒரு 8 ஒன்றுகள் போடுவீங்களா இருந்தா 16 ஒன்று முடிஞ்சு. அடுத்ததா நாங்கள் இதுல இருக்க போற 8கள் இணைப்பமா இருந்தா 24 ஒன்றுகள் முடிஞ்சு. 24 ஒன்றுகள் முடிஞ்சது. 3 ஒக்டெட் நாங்கள் ஃபில் பண்ணி எண் 3 24. இன்னும் 4 ஒன்றுகள் நான் ஃபில் பண்றேன். 28 வந்துச்சு. எக்ஸ்ட்ராவா இருக்கிற இடங்கள்ல 0 போட்டு மொத்தமா 32 பிட்ஸ்கள் எங்கட டோட்டல் பிட்ஸா இருக்கிற மாதிரி கவர் பண்ணும். அப்ப இந்த இடத்துல 28 ஒன்றுகள் எங்களுக்கு இருக்கு. இந்த 28 ஒன்றுகளை பொறுத்த மட்டும் இது சி கிளாஸுக்குரிய ஒரு வினா என்றபடியால லாஸ்ட் பார்ட்டை மட்டும் நீங்க கன்சிடர் பண்ணாக்கான் எத்தனை உபவலைகளை உருவாக்கலாம் என்று சொன்னால் ஃபுல்ஃபில் இல்லாமல் 4 பிட்ஸ்கள் இங்க இருக்கு. 2 4ஆம் அடுக்கு உபவலைகளை உருவாக்கலாம்.
16 உபவலைகள் இங்கு உருவாக்கப்படலாம். இதன் ஆன்சர் 16. சப்போஸ் இதே கேள்வியிலே உங்களுக்கு எத்தனை ஹொஸ்ட நீங்க இணைக்கலாம் என்று கேட்டிருந்தால் 4 பூஜ்ஜியம் இருக்கு, 2 4ஆம் அடுக்கு -2 எடுக்க வேணும். இந்த ஹொஸ்ட கண்டுபிடிக்க 2 முகவரிகள் மேலதிகமாக இருக்கும். 14 ஹொஸ்ட் விருந்தோம்புனர்களை இணைக்கலாம். ஆனா இந்த கேள்வி கேட்கல. உங்களை கேட்டது சப்நெட்ஸ் மட்டும்தான். இதன் ஆன்சர் 16. அடுத்த கேள்விக்கு மூவ் பண்ண போறோம். இதே மாதிரியான ஒரு கேள்வி உண்டு. முதலே நான் உங்களுக்கு இதுல ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க வேணும் என்று சொல்லி சொன்னால் இந்த 8வது கேள்வியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது உங்களோட ரெஃபரன்ஸுக்காக தந்திருக்கிறேன். இப்படி ஒரு கேள்வி வந்தா நீங்க என்ன செய்யறது? சோ அதை நீங்க பார்த்துக்கணும். அதே மாதிரி இன்னொரு கேள்வி உண்டு உங்களோட ரெஃபரன்ஸுக்காக 9வது கேள்வியிலும் இருக்கு. /27 சொன்னா எத்தனை சப்நெட்ஸ் எனக்கு? இது உங்களோட ரெஃபரன்ஸ். அடுத்ததா நான் வாரேன். மேலே இருந்து வரைக்குள்ள அடுத்த கேள்வி நாங்கள் 4வது கேள்வியா இருக்க போற இந்த கேள்வி. உங்களுக்கு இந்த கேள்வியில ஒரு ஐபி அட்ரஸும் ஒரு சப்நெட் மாஸ்கும் தந்தது. இந்தியான் செஷன்ல முடிவில் உங்களுக்கு எப்படி ஒரு எம்சிக்யூ வந்தாலுமே நீங்க ஹேண்டில் பண்ணக்கூடியதா இருக்கு. எல்லா மாடலும் நான் சமரி பண்ணி எடுப்பேன். இப்படி ஒரு கேள்வி தந்திருக்குன்னா இந்த ஒரு வலையமைப்பின் ஐபி முகவரி உங்களுக்கு தந்திருக்கு. இந்த ஐபி முகவரின்ற சப்நெட் மாஸ்க்கும் உங்களுக்கு நாங்க தந்திருக்கோம். சப்நெட் மாஸ்க்கும் தந்திருக்கிறோம், ஐபி முகவரியும் தந்திருக்கோம். இது ரெண்டையும் வைத்துக்கொண்டு உங்களோட கேட்ட கேள்வி வலையமைப்பு முகவரி என்ன? வலையமைப்பு முகவரி என்றது நெட்வொர்க் அட்ரஸ். நான் ப்ரீவியஸ் செஷன்ஸ்ல சொன்ன மாதிரி நெட்வொர்க் அட்ரஸ் என்றது என்னன்னு கேட்கும். உண்மையில நெட்வொர்க் அட்ரஸ் என்றது ஒரு வலையமைப்பின் அல்லது உபவலையின் முதலாவது முகவரி என அழைக்கும். ஒரு உபவலையின் அல்லது வலையமைப்பின் இறுதி முகவரி அழைக்கப்படுறது எப்படி என்று சொன்னால் ஒளிபரப்பு முகவரி, பிராட்காஸ்ட் அட்ரஸ். ஒரு உபவலையின் முதலாவது முகவரி வலையமைப்பு முகவரி என்று, இறுதி முகவரி ஒளிபரப்பு முகவரி என்றும் அழைக்கப்படும். அதை நாங்க இங்கிலீஷ் டேர்ம்ஸ்ல பார்க்கல. The first address of the particular subnet that's called as network address, and the last address of the particular network is known as broadcast address. இந்த கான்செப்ட்ல நாங்க பார்க்கல. உங்களை கேட்டது முதலாவது, that means network address. So இந்த நெட்வொர்க் அட்ரஸை கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் உங்களோட ஐபி அட்ரஸை பார்க்க வேணும், எந்த வகுப்பை சேர்ந்தது. இது ஒரு சி கிளாஸ் இல்லை, 172 என்று ஆரம்பிக்குது. இப்ப சைபர்ல இருந்து 127 மட்டும் ஏ கிளாஸ், 128 இருந்து 191 மட்டும் பி கிளாஸ். இது ஆகவே 172 வாரபடியால இது ஒரு பி கிளாஸை சேர்ந்த ஐபி அட்ரஸ். உங்களுக்கு தரப்பட்ட சப்நெட் மாஸ்க்கும் அப்படியான ஒரு கிளாஸை சேர்ந்த ஒரு சப்நெட் மாஸ்க். இப்படி ஒரு கேள்வி வாரபடியால நீங்கள் ரெண்டையும் பைனரி வடிவத்துக்கு மாற்றணும். பைனரி வடிவத்துக்கு மாற்றிக்க 240 3வது ஆக்டெட் மாறுறபடியால முன்னுக்கு இருக்கிற இந்த ஐபி அட்ரஸ், அதாவது 172.16, இதை நீங்கள் பைனரிக்கு மாற்ற வேண்டிய தேவை இல்லை. ஆனா 10 என்றதை நீங்க பைனரிக்கு மாத்தி ஆக வேணும். இது ஒரு பி கிளாஸ் ஐபி அட்ரஸ். முதல் ரெண்டும் தான் நெட் ஐடி, பின்னுக்கு ரெண்டும் ஹோஸ்ட் ஐடி. அப்ப 10 என்றதை நீங்க பைனரிக்கு மாத்தினா 1010, இதுதான் இதுண்ட டெசிமல் ஃபார்மட். தென் 5 என்றது உங்களுக்கு தேவை என்றா 000000101. இதுதான் உங்களோட 5 என்றதுக்கான பைனரி ஃபார்ம். இப்போ ஒரு ஐடியா வந்திருக்கு, நாங்கள் இதை பைனரிக்கு ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம். பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணின பிறகு எங்கட சப்நெட் மாஸ்க நாங்கள் எழுத கீழே சப்நெட் மாஸ்க் எழுத போறோம். பாருங்க, 255 எந்த ஒரு மாற்றமும் இல்லை, 255 திரும்பவும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்ப நான் டிஜிட்ஸ் நேர வரணும்ன்றதுக்காக இந்த 16 என்றதை கொஞ்சம் இடைவெளி விட்டு டைப் பண்ணிட்டு இதுல டாட் போட்டுட்டு
240 என்ற சப்நெட் மாஸ்கை நீங்க பைனரிக்கு மாத்தினா 4 தரம் 1 வரும், 4 தரம் 0, பிறகு டாட், கடைசியானது 0 என்றபடியால எல்லாமே 0. இந்த டிஜிட்ஸை நான் ஓரளவுக்கு நேர நிக்கிற மாதிரி உங்களுக்கு செட் பண்றேன். இதுதான் உங்களோட சரியான விதத்தில் எழுதப்பட்ட ஒரு சப்நெட் மாஸ்க் ஐபி அட்ரஸ். பாருங்க, நேர நான் ரெண்டையும் எழுது. இப்படி எழுதின பிறகு நீங்கள் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா, எங்க இந்த ஒன்றுக்கள் நிறைவடையுதோ, அதாவது இந்த லைன், இதுக்கு பிறகு எல்லாம் ஒன்றுக்கள், இந்த லைனுக்கு பிறகு எல்லாம் பூஜ்ஜியங்கள், 2 வாரம் மாதிரி அந்த இடத்தை கண்டுபிடிக்கும். பாருங்க, இந்த சப்நெட் மாஸ்க்ல இந்த இடத்துக்கு பிறகு முதல் வாரதெல்லாம் ஒன்றுக்கள், பிறகு வாரதெல்லாம் பூஜ்ஜியம். அந்த இடத்துல வச்சு நீங்களும் ஐபி அட்ரஸ்ல சரியான ஒரு கோடை போடுறோம். சப்நெட் மாஸ்கை வச்சுதான் நான் இந்த கோடு போடுறேன். சப்நெட் மாஸ்கின்ற இவ்வளவு பகுதியும் ஒன்றுக்களாலே ஆக்கப்பட்டிருக்கு, இவ்வளவு பகுதிகளும் பூஜ்ஜியங்களாலே ஆக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல நான் சரியா ஒரு கோடு போடுறேன். இந்த கோடு போட்டா பிறகு இந்த கோட்டுக்கு இங்கால இருக்கிற அவ்வளவு நம்பருக்கு, அதாவது ஐபி அட்ரஸ் பற்றி கதைக்கிறேன் நான். இந்த கோட்டுக்கு இங்கால இருக்கிற இவ்வளவு ஐபி அட்ரஸ் தானங்களுக்கும் நீங்கள் பூஜ்ஜியத்தை பிரதியிடுவீங்களாக இருந்தால், இந்த கோட்டுக்கு இங்கால இருக்கிற இவ்வளவு தானங்களுக்கும் நீங்க பூஜ்ஜியத்தை பிரதியிடுவீங்களாக இருந்தால், உங்களுக்கு வரப்போற அட்ரஸ் நெட்வொர்க் அட்ரஸ் என அழைக்கப்படும். இதே இந்த கோட்டுக்கு இங்கால வரப்போற அவ்வளவு இலக்கத்துக்கும் ஒன்றென்றதை பிரதியிட்டா நீங்க கண்டுபிடிக்க போற ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் ஆக இருக்கு. ஆனா உங்களை கேட்டது இவ்வலையமைப்பின் வலையமைப்பு முகவரி நெட்வொர்க் அட்ரஸ். நெட்வொர்க் அட்ரஸ் என்றபடியால தரப்பட்ட இவ்வளவு பகுதிகளுக்கும் நீங்க பூஜ்ஜியத்தை பிரதியிட போறீங்கள். கோட்டுக்கு அங்கால, கோட்டுக்கு இங்கால நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. அப்ப நீங்கள் அந்த லைனுக்கு அங்கால எல்லாம் 0 போட வேண்டும் என்று சொன்னால், பாருங்க, அந்த அட்ரஸ் நான் ஃபில் பண்ணி கொண்டு வர போறேன். 172 16 முன்னுக்கு இருக்கிற 4 நம்பர்லையும் நீங்க எந்த ஒரு சேஞ்சும் செய்யலாது. அப்படியே 000 எழுதிட்டு பின்னுக்கு இருக்க போற அடுத்த 4 நம்பரும் உங்களுக்கு அதே தான், 0000. கோட்டுக்கு இஞ்சால எல்லாம் 0 ஆக்க வேண்டிய ஒரு நிலைமை. அடுத்ததா இருக்க போற 8 டிஜிட்ஸுமே உங்களுக்கு உண்மையில 0வா தான் வரப்போகுது. பிகாஸ் கோட்டுக்கு இங்கால எல்லாம் 0வா மாத்த வேணும்ன்றது ரூல். இப்ப இதுதான் உங்களோட ஐபி அட்ரஸ் தொகுதியின் நெட்வொர்க் அட்ரஸ் நடக்கும். இவர் தான் எங்கட நெட்வொர்க் அட்ரஸ். இனி இந்த நெட்வொர்க் அட்ரஸ் நீங்கள் ஒரு கொஞ்சம் ட்ரை பண்ணி டெசிமல்ல மாத்தி சொல்ல வேண்டும் என்ன இருக்கு. இந்த கேப்பில நான் என்ன செய்யறேன், ப்ராட்காஸ்ட் அட்ரஸை கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டு எனக்கு சட்ல ஒரு ஆன்சரை போடுங்க பார்ப்போம். நெட்வொர்க் அட்ரஸ் கண்டுபிடிச்சால் ப்ராட்காஸ்ட் அட்ரஸை கண்டுபிடிக்கும். ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் அப்படின்றது ஒரு சப்நெட்டின் இறுதி அட்ரஸ் ஆக கருது. இறுதி அட்ரஸ் என்று சொல்லிக்கல 172 16. இனி அந்த லைனுக்கு அங்கால எல்லாருக்கும் 1 போட வேண்டும். அப்படி இருந்தாலும் லைனுக்கு முன்னுக்கு இருக்கிற இந்த 4 0வும் அப்படியே வரும். லைனுக்கு பிறகு இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் 1ஆ கன்வெர்ட் ஆகும். சோ இந்த இடத்துல இதுதான் உங்களோட ப்ராட்காஸ்ட் அட்ரஸ். இதுதான் உங்களோட ப்ராட்காஸ்ட் அட்ரஸ். சோ ஃபைனலா நாங்க ஒரு டிசிஷனுக்கு வரலாம். அந்த கேப்ல நீங்க சாட்ல நிறைய ஆன்சர் போடுறீங்க. சோ இதுல ஒரு ஆன்சர் வந்திருக்கு 15.2555. குட். இது ப்ராட்காஸ்ட் அட்ரஸ். நீங்க இந்த கேள்வியின் விட சொல்ல வேணும் நெட்வொர்க் அட்ரஸ் என்ன. நெட்வொர்க் அட்ரஸ் என்ன என்று கண்டுபிடிக்க வேணும். நெட்வொர்க் அட்ரஸ் 172 16 0ன்றது ஆன்சர். 172 16 0.0ன்றது ஆன்சர். குட். ஐபி 1022. குட். சரியான ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆன்சர். இதுதான் உங்களோட நெட்வொர்க் அட்ரஸ் ஆயிருக்கு.
for the given IP address and the subnet mask. இந்த கேள்வியும் ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுலயும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னா இதே மாதிரியான சாம்பிள் கேள்விகள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் அடுத்த கேள்விக்கு மூவ் பண்ணி கொஞ்சம் இதை முடிக்க ட்ரை பண்ணிக்கிறேன். இதுல நான் 5வது கேள்வியா இந்த டியூட்ல ஆட் பண்ணி இருக்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட் கேள்வி. அப்ப MCQஸ்ல உங்களுக்கு இப்படியான கேள்வி வரும். உண்மையில இந்த டியூட் நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கல யோசிச்ச விஷயம், உங்களுக்கு எப்படியெல்லாம் கேள்வி வரலாமோ அந்த மாடல்ஸ்ல எல்லாத்தையும் கவர் பண்ண வேணும். பிளஸ் நீங்கள் ட்ரை பண்றதுக்கும் சில கேள்வி நான் இதுல மென்ஷன் பண்ண வேணும். ஸோ இந்த டியூட்ஸ் எல்லாமே நான் இதுல டிரைவில் அப்லோட் பண்ணி அந்த லிங்க் எல்லாருக்கும் சென்ட் பண்ணுவேன் எண்ட் ஆஃப் த கிளாஸ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணி இதுல எந்த ஸ்டேட்மெண்ட் சரி என்ற மாதிரி MCQ உங்கள்கிட்ட கேட்கலாம். பாருங்க, இந்த ஐபி அட்ரஸ் அப்படின்ற கான்செப்ட் நாங்கள் இந்த சப்நெட் மாஸ்க் தொடர்பான சரியான கூற்று. அப்ப மேல தந்த ஸ்டேட்மெண்ட்ல எந்த ஒரு கேள்வியுமே இவன் மென்ஷன் பண்ணவில்லை. ஜஸ்ட் பிளாங்கான ஒரு கேள்வி, எது சரி என்றது மட்டும்தான் கேள்வி. இப்ப ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எங்களுக்கு சரியா பிள்ளையாண்டு கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, சேட்ல ஆன்சர் போட்டு கொண்டிருக்கீங்க, செக் பண்ணிப்பா. முதலாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, 192 248 32 3 அப்படி என்றது ஒரு பி கிளாஸ் ஐபி அட்ரஸ் சொல்லினோம். குட், இதுல சேட்ல ஆன்சர் போட்டு கொண்டிருக்கீங்க. சோ 1022 உங்களோட ஆன்சர் சரி, 1028 உங்களோட ஆன்சர் சரி. குட். சோ இந்த ஸ்டேட்மெண்ட் பிழை. உண்மையில இது ஒரு சி கிளாஸுக்குரிய ஐபி அட்ரஸ். 192 வந்தாலே சி கிளாஸுக்கு போய். சோ இது ஒரு பிழையான கூற்று. ஒரு ஐபி முகவரி 16 பிட்டுகளை கொண்டது. இல்ல ஐபி முகவரி அதின் எந்த வகை என்று குறிப்பிட்டிருக்கோன்னு கேட்டார். IPv4 முகவரிகள் 32 பிட்டுகளை, IPv6 முகவரிகள் 128 பிட்டுகளையும் அடிப்படையாக கொண்டது. எக்ஸ்ட்ராவா ஒரு விஷயம் சொல்லித்தாரன், மேக் முகவரிகள் என்றது 48 பிட்டுகளை நீளமாக கொண்டது. மேக் அட்ரஸ். அடுத்தது IPv4 முகவரியை பயன்படுத்தி உண்மையில நாங்கள் 32 பிட்டுகளை வைத்துதான் எல்லா கேள்வியுமே செய்யும். 4 பில்லியன் ஐபி அட்ரஸ்கள் உருவாக்கப்படலாம் வேறு வேறு பாராக. 2023ஆம் ஆண்டு கேள்வி என்னைக்கு வந்தது. 4 மில்லியன் என்று சொல்லி அந்த எக்ஸாம் பேப்பர்ல மென்ஷன் பண்ணியிருந்தேன். தேவை என்ற 2023 பேப்பர் எடுத்து பாருங்க. 4 மில்லியன் என்று சொன்னதுக்காக தான் அதுக்குள்ள 4 பில்லியன் என்றதான் சரியான ஆன்சர். IPv4 4 மில்லியன் வெவ்வேறான ஐபி முகவரிகள் IPv4 என்ற இந்த அமைப்பை பயன்படுத்தி உருவாக்கிக் கொள்ளலாம். சோ 16 பிட்டுகள் என்றது பிழை. அடுத்தது இப்படி 10.32.1.5 என்றது சி வகுப்பு ஐபி முகவரி என்றது திரும்பவும் பிழை. 1ல இருந்து 127 அல்ல 0ல இருந்து 127 மட்டும் ஏ வகுப்புக்குரிய ஐபி ஏ என்று வந்திருக்க வேண்டும். இதுல 10 என்று வந்தபடியால பிழை. 255 255 255 0 என்பது ஒரு சி வகுப்பு ஐபி முகவரி. உண்மையில இது ஒரு சி வகுப்பை சேர்ந்த டிஃபால்ட்டான சப்நெட் மாஸ்க், துணை வலை மறைமுகம் ஐபி முகவரி அல்ல. அப்ப இதுவும் பிழையண்டபடியால ஷூரா உங்களுக்கு தெரியும் ஆன்சர் 5 தான் வரப்போகுது. பட் அதை நாங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்வோம். துணை வலை மறைமுகம் இப்படி தந்துட்டு இதை பயன்படுத்தி 6 விருந்தோம்புனர்களுக்கு வசதி செய்யலாம் என்று சொல்லினோம். உண்மையில இதை நீங்க பைனரிக்கு மாத்தினா 255 மாறாது, 255 மாற்றம் இல்லை, 3வதா 255 மாற்றம் இல்லை, 248 வேணும்னா உங்களுக்கு 5 தரம் 1 போட வேணும், எக்ஸ்ட்ராவா 3 0 நாங்கள் போட வேணும். சோ உங்களுக்கு 3 தரம் 0 வரும். 2 3ஆம் அடுக்கு -2 6 ஹோஸ்ட நாங்கள் இணைக்கலாம் இந்த உபவலை மறைமுகத்தை பயன்படுத்தி. இந்த ஸ்டேட்மெண்ட் சரி. சோ சரியான ஆன்சராக நாங்கள் இங்க இனங்காண்றது 5வது. இதுதான் இந்த 5வது கேள்வியிட்ட விடையார். இதிலும் உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று எடுத்துக்கொண்டிருக்கா. அடுத்தது 6வது கேள்வியா நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்க கேள்விக்கு வருவோம். 6வது 7வது கேள்வி நான் உங்களுக்கு போட்டதுக்கான ரீசன், தனிய ஐபி அட்ரஸ் மட்டும் பாவிக்காமல் சில நேரங்கள்ல கொமனா ஏதாவது கேள்வி வரைக்கும் நாங்க பிளவுறதுக்கான சான்ஸுகள் கூட.
அப்படி கொமனா வந்த 2 கேள்வியை நான் இதுல எடுத்திருக்கேன். அதுல முதலாவதா பாத்தீங்கன்னா இப்படி ஒரு கேள்விதான் இருக்கு. இந்த கேள்வி இருக்கா பாருங்க. அனலாக் சிக்னல் அப்படி என்று கேட்டிருக்கிறேன். இந்த அனலாக் தொலைபேசி வலையமைப்பின் ஊடாக ஊடுகடத்துவதற்கு இலக்க முறை தரவுகளை ஒத்திசை தரவுகளாக மாற்றுவது. இது ஒரு நல்ல கேள்வி. இன்றைக்கு நாங்கள் மொடம் என்ற ஒரு டிவைஸை பாவிக்கிறது சரியான குறைவான ஒரு நிலை. இதுக்கான ரீசன் இன்றைக்கு பாவிக்கிறது எல்லாமே டிஜிட்டல் டிவைசஸ். சிக்னல்ல இருந்து எல்லாம் டிஜிட்டல். இப்ப டிஜிட்டலே இருக்கிறபடியால எங்களுக்கு அனலோக்க டிஜிட்டலா மாற்ற வேண்டிய தேவையோ, டிஜிட்டலை அனலோக்கா மாற்ற வேண்டிய தேவையோ இல்லை. ஆனா ஆரம்ப கால ஒரு தொழில்நுட்பத்துக்கு கருதுவமா இருந்தால் இணைய இணைப்பை பெற வேண்டும் என்றால் ஒரு தொலைபேசி இணைப்பு கட்டாயமா இருந்தது. அது பிறகு தொழில்நுட்பங்கள் மாறி மாறி ஏடிஎஸ்எல் என்ற மாதிரி வந்து இன்றைக்கு நாங்கள் உண்மையில இன்டர்நெட் கனெக்ஷன் டெலிபோன் கனெக்ஷன் இல்லாமலே பாவிக்கிறோம். ஆனா முதல் இருந்த கனெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து தொலைபேசி இணைப்புகளின் ஊடாகத்தான் பெறப்பட்டது. இப்ப தொலைபேசி இணைப்புகள் ஊடாக வர சிக்னல் அனலாக் சிக்னலா இருக்கின்ற அந்த நேரம் அதை டிஜிட்டலா மாத்தித்தான் நாங்க கம்ப்யூட்டருக்கு கொடுக்கோம். அப்ப அனலோக்க டிஜிட்டலா மாத்துற அந்த செயற்பாடு மொடம் என்ற சாதனத்தால வகை குறிக்கப்பட்டது அல்லது செயற்படுத்தப்பட்டது. உண்மையில மொடியுலேஷன் எம்ஓ என்ற எழுத்தாலையும் டிமொடியுலேஷன் டிஇஎம் என்ற எழுத்தாலையும் வகை குறிச்சுதான் மொடம் என்ற நேமே இந்த டிவைஸுக்கு வந்தது. அப்ப உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் மொடம் என்ற சாதனம் அனலாக் சிக்னலை டிஜிட்டலாகவும் டிஜிட்டலை அனலாக் மாற்றும். சில டிவைசஸ் ஆன்சர்ஸ் இதுல என்ஐசி என்றது வலையமைப்பை இணைக்கிறதுக்காகவும் மல்டிபிளெக்சர் அப்படி என்றது ஒன்றுக்கும் மேற்பட்ட சைகைகளை ஒரே சைகையாக இணைத்து அனுப்புறதுக்கு பாவிக்கிறோம். மல்டிபிளெக்சர் நோட்ஸ் தேவைன்னா எங்களோட யூடியூப் சேனல்ல மல்டிபிளெக்சிங் அப்படி என்ற அந்த வீடியோ பாத்தீங்கன்னு சொன்னா இது தொடர்பான விளக்கம் உங்களுக்கு இருக்கு. மை சிட்டி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல்ல நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணேன். தென் வைஃபை கார்டு நாங்க போடுறதுக்கான ரீசன் அந்த கம்ப்யூட்டருக்கோ அல்லது பிசிக்கோ வாட் எவர் வைஃபை வசதியை நாங்கள் ஏற்படுத்துவதற்காக வைஃபை கார்டை போடுவோம். ப்ளூடூத் அடாப்டர் யூஸ் பண்றதுக்கான ரீசன் ப்ளூடூத் வசதியை நாங்கள் எக்ஸ்ட்ராவா அங்க இணைக்கிறதுக்காக. சோ இந்த கேள்வியின் ஆன்சர் உங்களுக்கு தெரியும். அடுத்தது பின்வரும் எந்த சாதனம் வீட்டு தொலைபேசி வலையமைப்பில் குரலினை தரவிலிருந்து வேறுபடுத்துவதற்கு பயன்படுத்தப்படும்? இதுவும் ஒரு ஏர்லி கம்ப்யூட்டர் டெக்னாலஜியில இருக்கிற ஒரு கேள்வி உண்டு. இப்ப நாங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கொள்ற ஒரு டிவைஸ் வந்து ரவுட்டர். எல்லாரும் அந்த ரவுட்டர் டைரக்டாவே பாவிக்கிறோம். டெலிபோன் கனெக்ஷன் இல்லாமல் அது வைஃபை ரவுட்டரா இருக்கலாம், ஈவன் ஒரு வயர்ட் ரவுட்டரா இருக்கலாம். பட் ஹோம் ரவுட்டர்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஈவன் பாக்கெட் ரவுட்டர் கூட யூஸ் பண்ணும். ஆனா ஆரம்ப காலங்கள்ல அல்லது இன்றைக்கும் இருக்கு இப்படியான இணைப்புகள் தொலைபேசி இணைப்புகளூடாக நீங்க இணையத்தை பெற்றுக்கொள்ளீங்க வாய்ஸை வேறையாகவும் இணையத்தை வேறையாகவும் பிரியும். அங்க இருந்து வார அந்த கனெக்ஷன் வந்து 2 இணைப்புகளாக பிரியும். ஒன்று வந்து வாய்ஸ் டெலிபோன் கனெக்ஷனுக்கு ஒரு கேபிள் போகும், இன்னொரு கேபிள் ரவுட்டருக்கு போகும். இப்படி இது ரெண்டையும் வேறுபடுத்தி தார டிவைஸுக்கு நாங்க யூஸ் பண்ணிக்கொள்ற நேம் ஸ்பிளிட்டர். ஸ்பிளிட் பண்றேன்டா தெரியும், வேறாக்குறது. ஸ்பிளிட்டர் என்ற டிவைஸ் தான் வாய்ஸையும் இன்டர்நெட்டையும் வேறுபடுத்தும். இதை விட பாத்தீங்கன்னு சொன்னா ஹப்ன்றதும் சுவிட்ச்ன்றதுக்குமான டிஃபரன்சஸ் படிச்சிருப்பீங்களா? அது ஸ்டார் டோபாலஜியில இருக்கு. ரவுட்டர்ன்றது வெவ்வேறு வலையமைப்புகளுக்கு இடையில இணைப்பினை ஏற்படுத்தும். கேட்வே என்றது வலையமைப்பின் 2 பகுதிகளை இணைப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சாதனம். மொடம் என்றது நாங்கள் முதல் படிச்ச மாதிரி அனலாக் டிஜிட்டலுக்கு இடையிலான மாற்றீட்டை மேற்கொள்ற சாதனம். ஆன்சர் 3. 10வது கேள்வியை நான் ஆட் பண்ணி இருக்கிறேன். IPv6 மொத்த நீளம் அதன் பகுதிகளின் எண்ணிக்கை என்பன யாது? இது உங்களோட ரெஃபரன்ஸுக்காக தர கேள்வி. நான் IPv4 உண்மையில 4 பகுதிகளையும் மொத்தமா 32 பிட்ஸ்களையும் கொண்டிருக்கும் உங்களுக்கு தெரியும். நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, சர்ச் பண்ணி பாருங்க, உங்களோட நோட்ஸ் இருக்கா ரெஃபர் பண்ணி பாருங்க. IPv6 மொத்த நீளம் எவ்வளவு? அதுல இருக்கிற பகுதிகள் எவ்வளவு? IPv6 எந்த வடிவத்தில் வகை குறிக்கலாம்? இரும வடிவமா அல்லது துவித வடிவம்? இருமம் அல்லது துவிதமா?
அல்லது தசமம் அல்லது பதினரம் ஹெக்ஸா டெசிமல் ஃபார்மேட்ல வகை குறிக்கலாம். பைனரியா, டெசிமலா, ஹெக்ஸா டெசிமலா அல்லது ஒக்டலா எந்த வடிவத்தில் நாங்க வகை குறிக்கிறோம். இது நான் இந்த செஷன்ல உங்களுக்காக தர கேள்வி. நீங்க ரெஃபர் பண்ணிக்கொள்ளுங்க.